திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்தாலே சிறப்புன்னு நீங்க இப்ப சொன்னீங்க. ஆனா கார்த்திகை தீபத்துக்கு வந்தா இன்னும் அந்த சிறப்பு வந்து மேலோங்கி இருக்குமா? உண்மை. ஏன்னா இதுவரையிலும் வந்து நீங்க கிரிவலம் வந்து வந்து சுவாமி வந்து மலை உருவமா இருக்க, மலை உருவமா இருக்கிற இறைவனே வந்து நீங்க வலம் வர்றதுன்றது எல்லா இடத்துலையும் வந்து இப்போ கைலாசம் எடுத்திங்கன்னா, கைலாசம்ன்றது இறைவன் இருக்கிற ஸ்தலமாக தான் சொல்கிறாங்க. அங்கே கைலாயகிரியில் இறைவன் இருக்கிறார். அப்போ கிரியில் அந்த மலையிலே இருக்கார் சுவாமி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் மலை உருவமே, மலை தோற்றமே, மலையே இறைவன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை. அதனால தான் நம்ம பௌர்ணமி சில விசேஷ நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள்லாம் வளம் வருவாங்க. பௌர்ணமி கூட நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மனிதருக்கு வந்து மனம் முக்கியமாக இருக்குது. மனம்னா எப்படிப்பட்ட மனம்னா, அதாவது தனக்கு வந்து என்னென்ன ஆசைகள் மூலமாக எது எது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குங்கள, அந்த ஆசையை வந்து நிறைவேறத்துக்கோசரம் வந்து மனசு வந்து அவங்களுக்கு வந்து இது நடந்தால் நல்லா இருக்கும்னு மனசனுடைய உந்துதல். அந்த உந்துதல் வந்து நம்ம எப்படி நிறைவேறும் அப்படின்றது ஒரு இதுக்கு வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பௌர்ணமி வந்து கிரிவலம் வராங்க. நிறைய பேர் கிரிவலம் வந்ததுனால அவங்க வேண்டப்பட்ட விருப்பங்கள்லாம் நிறையவே இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் நிறையா ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்குது. ஜனங்க இப்போ எங்கெங்கேயோ வராங்க, எப்படியோ சுற்றுறாங்க, எவ்வளோ அண்ணாமலையில் பார்த்துட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு அவங்கவுங்க மறுநாள் காலையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு கூட அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு போயின்னு இருக்காங்க. இன்றைக்கி வரலாம் பண்ணின்னு இருக்காங்க கிரிவலம் வரும்போது. இந்த மனோன்மணி சக்தி வந்து அன்றைக்கி வந்து சுவாமியோடு இருக்கா. அந்த மலையில் உண்மனா சக்தி அப்படின்னா நமக்கு மனசில் உந்துதல் சக்தி, மேற்கொண்டு முன்னேறத்துக்கு நம்மளை மேலும் மேலும் அறிவை தூண்டி நம்ம நிலையை உயர்த்தத்துக்கும் வந்து அந்த சக்தியானவள் இறைவனோட அங்கே சேரும்போது அந்த மனோன்மணி சக்தி நமக்குள்ளேயே இருக்கா. நம்ம மனசு தான் அந்த சக்தி. நம்மளே சிவன் சொல்லும் போது அப்போ நமக்குள்ளே அந்த மனோன்மணி சக்தின்றது இருப்பாள். இப்போ இந்த இரண்டும் வந்து அந்த மலையில் இருக்கிறதுனால நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறத்துக்கு அது ஒரு முக்கியமாக பௌர்ணமி வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ கடல் நிலவு இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்னன்னு நம்ம மனசு வந்து மாறும். இப்போ நீங்களே ஒரு நீங்களோ நானோ ஒரு துயரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு நமக்கு கிடைக்கலையோ, இல்லை நமக்கு அது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைகள், நமக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலைகள் நமக்கு இருக்கும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம்னா சில இடத்துல சில பேர் போய் நின்னாங்கன்னா அந்த கவலைகள் மறந்து போயிடும். இப்போ நீங்கள் நேராக போய் கடல்கிட்ட போய் நின்னீங்கன்னா இந்த இது எல்லாமே மறந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வெளில வருவீங்க. ஒரு அலை சீற்றத்தை பார்க்குறதோ ஒரு அதே மாதிரி நிலவை நீங்கள் முழு நிலவை நீங்கள் பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் வந்து மாற்றம் உங்களுக்கு வரும். மனநிலைகள் வந்து மாறும். அந்த டிப்ரெஷனில் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறது வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏதோ ஒன்று கொடுக்கும் நம்ம நிலவை பார்க்கும்போது. இப்போ அந்த நிலவு சமயத்தில் இந்த சக்தி மனசுக்கு சம்மந்தப்பட்ட மனோன்மணி சக்தி இறைவனோட சேரும்பொழுது இயற்கை தோற்றத்தோடு அங்கே அண்ணாமலை கிட்ட வந்து முழு நிலவு, இந்த கிரி தோற்றம், அப்படி அம்பாள் வந்து இரண்டரை சுவாமியோட அந்த மனோன்மணி சக்தியானது இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் சிவபெருமான் கிட்ட ஒரு உங்களுடைய சக்தி மனோன்மணி சக்தி வந்து சேரும்பொழுது உங்களை ஆசைகள் வந்து நிறைவேறுது. இதுதான் கிரிவலத்தோட தாத்பரியம் உங்களுக்கு. அதனால தான் எல்லாருக்கும் எல்லாரும் கேட்கறதெல்லாம் வந்து சுவாமி வந்து கொடுக்குறாரு. மேலும் மேலும் ஏதாவது தேவை உயர் நிலைகள் வர்றதுக்கும் கிரிவலம் பண்ணுறாங்க மக்கள்கள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க அந்த பௌர்ணமிக்கே இவ்வளோ விசேஷம் பொழுது மலை மேலே ஒரு ஜோதியாக சிவனோட சக்தி இருக்கான் அப்படின்னும் போது அம்மையப்பர் இப்போ நம்ம சாதாரண நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து நமக்கு என்னென்ன தேவைன்றது நீங்கள் கேட்காம உங்களுக்கு செய்யக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லை உலகத்தில் செய்யக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு வந்து உயர்ந்த உயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா தான். ஏன்னா அம்மாவுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு என்னென்ன போஷாக் பண்ணணும் எல்லாமே தெரியும். உங்களுக்கு அம்மா எப்படி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள்ன்றது செய்கிறாலோ அதே மாதிரி அப்பா இருக்கிற வந்து உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய என்னென்ன ஹேத்துக்களோ, அதாவது மூலதனங்களோ மூல இதுவோ வந்து அப்பா வந்து உங்களுக்கோசரம் எங்கேயோ வந்து தன்னை தியாகம் பண்ணி கொடுத்துக்கிட்டு உனக்கு இது கிடைக்கணும், இது நமக்கு கிடைக்காத பொருள் கூட இந்த குழந்தைக்கு கிடைக்கணும், நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு எப்படி அப்பா சாதாரண ஒரு இப்போ நம்மளுடைய வாழ்வியில் வந்து அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நமக்கு உலகத்துக்கே எல்லா உயிரினங்களுக்கும் அம்மை அப்பா இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் அங்கே வந்து ஜோதி ரூபமாக ஐக்கியமாகி இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு தன்மையில் நீங்கள் போய் கிரிவலம் பண்ணும்பொழுது நீங்கள் எது கேட்க போகிறீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு, புரியுதுங்களா? உங்களுக்கு அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காம உங்களுக்கு அப்பா அம்மா எப்படி தராரோ அதே மாதிரி நமக்கு உலகத்துக்கே அப்பராக இருக்கக்கூடிய சுவாமி வந்து எல்லாமே தந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது. ரெண்டாவது வந்து
சாதாரண ஒரு பூச்சிகளுக்கெல்லாம் கூட அந்த ஒளி பட்டதோ இல்லை அந்த ஒளியை தன் அறியாமல் பார்க்கறதுனாலையோ இல்லை கெட்ட எண்ணங்கள்லையோ கெட்ட செயல்களையோ ஏதாவது அந்த பக்கத்தில் அந்த தீபம் எரியும் போது பார்த்தா அவங்களுக்கே வந்து முக்தி உண்டு. அந்த எண்ணங்களே மாறிடும். கெட்ட எண்ணத்தோடு அந்த ஊரில் யாராவது நின்று அந்த தீபத்தை பார்த்தாலே அவன் எண்ணங்களே மாறிடும். எப்படி நிலவை பார்க்கும்பொழுது நம்மளுடைய துக்கங்களும் கடலில் போய் நிற்கும் போது நம்ம துக்கங்களும் வருத்தங்களும் வந்து மறந்து வேற ஒரு நிலைகள் நம்ம கொண்டு வருதோ, அது மாதிரி தீபத்தை பார்க்கும்போது அவன் எவ்வளோ பெரிய அது இன்னும் அவனுக்கு அந்த தீபத்தை பார்த்தாலே அவன் இறைவனை பார்த்துட்டான் அப்படின்ற அந்த தீபத்தை பார்த்துட்டாலே அவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இது சாஸ்திரம். இது அவன் நினைச்சு பண்ணுறானோ நினைக்காம பண்ணுறாலோ அது உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒளியினுடைய எப்படி அப்பா அம்மா வந்து என்னதான் ஒரு பிள்ளை வந்து தவறான பிள்ளையாக இருந்தாலும் அந்த பாசத்துக்கும் அவன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்புக்கும் வந்து எப்படி குறையில்லாமல் இருக்காங்களோ, கடவுளை பொறுத்தவரை நல்லவன் கெட்டவன்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய சிருஷ்டியில எல்லாம் அவருடைய குழந்தைகள் தான். இப்போ அவனுக்கும் ஒரு நல்ல குழந்தையா அவனை ஆக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதனால அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்னும் பிறந்தாலும் அந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து இந்த ஜோதி ரூபமாக இருக்கிற அம்மையப்பராக வந்து நமக்கு அண்ணாமலையார் நமக்கு இருக்காரு. அம்மையப்பர் தான் அவர் ஜோதி வடிவமாக இருந்தாலும் நமக்கு அப்பா அம்மா தான். உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அம்மையப்பர் அண்ணாமலையார் தான். அதில் எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மலை மேலே அந்த சுவாமியோட பாதம் இருக்குது. அந்த பாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் வந்து ஆணோட பாதம் மாதிரி இருக்கும், இடது பாதம் பார்த்தீங்கன்னா பெண்களோட பாதம் மாதிரி இருக்கும். மேலே நீங்கள் அதுக்குள்ள அபிஷேகம்லாம் பண்ணுறதெல்லாம் பார்ப்பீங்க, சில இதில் காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த 2 பாதமே விசேஷமானது. ஒரு பாதம் ஆணாகவும் ஒரு பாதம் வந்து பெண்ணாக இருக்கிற பாதத்தினுடைய மாற்றம் வந்து எந்த ஊர்லேயும் கிடையாது. இப்போ சிவாலய பார்க்கும்போது இந்த கோயில் வந்து பாதத்தை ஒரு முக்கியமாக வச்சுருக்காங்க. அதே வைஷ்ணவ விஷ்ணு ஆலயத்துலாம் பார்த்தீங்கன்னா தலைமையில தீர்த்தம் கொடுத்தோடனே ஒரு கிரீடம் மாதிரி வைப்பாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா 2 பாதம் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை சுவாமியோட பாத ரக்ஷை இருக்கும் பார்த்தீங்கன்னா அது தலைமையில வைப்பாங்க. அந்த சடையரி ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2மே மகாவிஷ்ணுவோட திருவடியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே மலை மேலே இருக்கிற பாதம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஆண் வேறு பெண் வேறு இல்லை, உலக தோற்றத்துக்கும் நமக்கு அம்மையப்பனாக இருந்து இவங்க அம்மா அப்பாவில் நம்ம எதாவது வேற்றுமை பார்க்க முடியுமா? அப்பாவை இருந்தவர் அம்மாவா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா 2 பேருமே வேணும். ஒருத்தர் உயிர் கொடுத்தவர், ஒருத்தர் உடல் கொடுத்தவர். உடலும் உயிரும் தனியாக பார்க்க முடியுமா? இல்லை. அது மாதிரி தான் அம்மையப்பரை எப்படி நம்ம தனியாகவே பார்க்க முடியாது. அப்படின்னு தான் இந்த சிவசக்தி ரூபம் ஜோதி ரூபம் எல்லாமே. அப்படிப்பட்ட அம்மையப்பரை நம்ம வணங்கணும். கார்த்திகை தீபத்துமோ ஜோதியாக இருக்குமோ வணங்கினாலோ அதனுடைய பார்த்தாலோ அதனுடைய ஒளி சாதாரண ஒரு உயிரினங்களுக்கு பட்டா கூட, ஒரு புழு பூச்சிகளாம் என்ன பார்க்குற தன்மை இல்லாத ஒரு புழு பூச்சிகளுக்கு கூட இருக்கணும். ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, புல்லுக்கு பார்க்குற தன்மை இல்லைன்னு நம்ம நினைப்போம். 1 அறிவு 2 அறிவுலாம் சொல்லும்போது இப்போ அது மேலே அந்த ஒளி பட்டாலே அதுக்கு பிறவி போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஒளிக்கே ஒரு என்னது தாத்பரியமோ இல்லை அந்த ஒளியினுடைய ஒரு இதை பற்றி பேசுறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒளியானது நம்ம ஊரில் மகாதீபத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். அது தரிசனம் பண்ணால் நமக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு மகாதீபத்தை நம்ம பார்க்கறது, அந்த சமயத்தில் கோவிலில் அந்த சுவாமியினுடைய நாமாவளியை கேட்கறது, பஞ்சமூர்த்திகள் ஆடிட்டு வர்றது, எல்லா இடத்துலையும் வந்து ஜோதி வீட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் விளக்கேறிடுது. எங்கே வடநாட்டில் கூட நீங்கள் சொல்லலாம் தீபாவளி போது வரிசையாக ஏற்றுறதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுச்சு நம்ம. ஆனால் நம்ம திருவண்ணாமலையில் ஒண்டி வீடு ஃபுல்லாக வந்து விளக்கேற்றி மலை மேலேயும் ஒரு அந்த நகரமே தீப ஒளியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் லைட். அதனால தீப நகரம் இந்த ஊர் பேர் வந்தது. ஏன்னா மலை எங்கே பார்த்தாலும் தீபம் தான் உங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அஞ்ஞானன்றதே கிடையாது. தீப ஒளி எங்கே பார்த்தாலும் ஒளி பட்டுதுன்னா, இறைவனுடைய ஒளி பட்டுதுன்னா நமக்கு வந்து அதாவது தவறான எண்ணங்கள் வந்து நமக்கு நம்ம விட்டு ஓடிடும். இருக்கிறது விலகுதுன்னு சொல்ல முடியாது, ஓடிடும். வினை அகலும், அருந்துரும். அப்படியே